திருவருகை காலத்தின் 2ஆம் நாள். உண்மையான மகிழ்ச்சிக்கான ஜெபம். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் நாளில் நமது உண்மையான மகிழ்ச்சி வெளிப்புற பொருட்களிலோ வெற்றிகளிலோ இல்லை என்பதை உணர்கிறோம். மாறாக அது கிறிஸ்துவின் அமைதியிலும் இளைப்பாறுதலிலும் மட்டுமே உள்ளது. இந்த உலகம் தரும் மகிழ்ச்சி நிலையற்றது, கவலைகள் என்ற முட்களால் சூழப்பட்டது. நிலையற்ற இன்பம், நிபந்தனைக்குட்பட்ட சந்தோஷம் மற்றும் அதன் விளைவாக வந்த ஆழ்ந்த கவலைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறுதல். எங்கள் அமைதியின் அரசரே, ஆண்டவரே, திருவருகை காலத்தின் 2ஆம் நாளில் உமது வருகையினால் வரும் உண்மையான மகிழ்ச்சியை தேடி வருகிறோம். உலகம் அளித்த போலி சந்தோஷத்தின் பின்னால் ஒழிந்திருந்த அனைத்து கவலைகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளியும். வெற்றி, தோல்விகள், வீண் பெருமைகள், பிறரின் பாராட்டுக்கள் தந்த நிரந்தரமற்ற மகிழ்ச்சி, இவை ஏற்படுத்திய பயம், வெறுமை மற்றும் பெரும் கவலைகள் அனைத்தையும் உமது பாதங்களில் இறக்கி வைக்கிறோம். கடன்கள், நோய், எதிர்கால பயம், தனிமை, உறவு குழப்பங்கள் போன்ற உலகமளித்த சுமைகள் அனைத்திலிருந்தும் உமது வருகை முழுமையான இளைப்பாறுதல் என்று நம்புகிறோம். ஆண்டவருக்குள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள் என்ற கட்டளைக்கு ஏற்ப எங்கள் சூழ்நிலைகள் எதுவாயினும் உமது பிரசன்னமே எங்கள் நிரந்தர மகிழ்ச்சி என்ற உண்மையை உணர்வோமாக. எங்கள் உள்ளம் கவலையின் இருளை களைந்து உமது பிறப்பினால் வரும் தெய்வீக மகிழ்ச்சியின் கருவூலமாக மாறட்டும். நாங்கள் இனி நிலையற்ற உலக சந்தோஷத்தை நாடாமல் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும் நித்திய மகிழ்ச்சியை மட்டுமே நாடி பிடிப்போமாக. ஆமேன். எங்கள் மீட்பரே, இன்று எங்கள் கவலைகளை உம்மிடம் ஒப்படைத்து விட்டோம். உலகம் தந்த எத்தகைய பாரமோ துக்கமோ இனி எங்களை ஆட்கொள்ளாது. ஏனெனில் உமது வருகை நெருங்கிவிட்டது. நீர் எமக்கு அருளப்போகும் அந்த பூரண மகிழ்ச்சியை நாங்கள் இப்போதே எங்கள் உள்ளத்தில் உணர்கிறோம். உமது சமாதானம் எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும். நாங்கள் மகிழ்வோம், உம்மை துதிப்போம், ஏனெனில் நீர் உண்மையுள்ளவர்.